கன்னி ராசி சனி மகாதசை. இந்த சனி மகாதசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருக்கிறார் சனி பகவான். அதாவது 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி. அதில் சனி மகாதசை இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 2 பாவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நன்மை செய்யும். அதாவது யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் புதனோட வீட்டுக்கு இந்த சனி பகவான் நன்மை செய்வார். இந்த புதனோட வீட்டில் இந்த கன்னி ராசியில் 3 நட்சத்திரங்கள், உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதுல இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும்? உத்திரம் நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி இருப்புக்கள் 3 வருடங்கள் எடுத்துட்டா கூட 3 + 10 சந்திரன், அதன் பிறகு 7, அப்ப 20 வயசு வரைக்கும் செவ்வாதசை வந்துடும். 20 வயசுக்கு பிறகு 38 வயசு வரைக்கும் ராகுதசை வரும். 38 வயசுக்கு பிறகு 16 வருடங்கள் குருதசை. அப்ப 54 வயசுல இருந்து 73 வயசு வரைக்கும் 19 வருடங்கள் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு பொறுத்து இப்போ சென்டர் பகுதி 5 வருடம் எடுத்துட்டா கூட 5 + 7 12 வயசு வரைக்கும் செவ்வாதசை. அதன் பிறகு 18 வருடங்கள்னாக்கா 30 வயசு வரைக்கும் ராகுதசை. ஒரு சில பேருக்கு வந்து ராகுதசை 30 32 வரைக்கும் கூட வரலாம். 30 + 16 46 வயசு வரைக்கும் குருதசை. இப்போ 46க்கு பிறகு 19 வருடங்கள் 65 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். 2 வருடம் முன்ன பின்ன வரலாம், ஒரு 4 வருடம் கூட ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன வரலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 6 + 18 அப்படின்னாக்கா 24 வயசு வரைக்கும் ராகுதசை வந்துடும். ராகுதசைக்கு பிறகு 16 வருடங்கள் குருதசை. 24 + 16 40 வயசு வரைக்கும் குருதசை அப்படிங்கிறது வரும். 40 வயசுக்கு மேல 59 வயசு வரைக்கும் சனி மகாதசை. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து 40 வயசுக்கு மேல 73 74 வயசுக்குள்ள இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. கன்னி ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 2 பாவத்துக்கு அதிபதியாக சொல்லக்கூடியவர். இவர் ஏன் ஒரு சில பேருக்கு வந்து நன்மை செய்யல அப்படின்னா, இந்த ராசிக்கு மறையக்கூடாது. யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மறையக்கூடாது. எப்படி பார்த்தாலும் மறைவு ஸ்தானத்திலேயோ இல்ல ராகு கேதுவோட சேர்ந்தோ அவயோக செய்யக்கூடிய வீட்டில் இந்த சனி பகவான் இருந்தாலும் நன்மை செய்யாது. அப்படி நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல வேற லக்கணமா இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருந்து இந்த சனி பகவான் இருந்துச்சுனாக்கா 19 வருடங்களும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். இந்த 19 வருடத்துல இப்ப நன்மை செய்யற அமைப்புல உங்க சுய ஜாதகத்துல இருந்தாலும் சரி, தீமை செய்யக்கூடிய அமைப்புல சுய ஜாதகத்துல இருந்தாலும் சரி, இடையில ஒரு அஷ்டம சனி 7ரை சனி வந்துச்சுனாக்கா அது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். இப்ப அஷ்டம சனி கிடையாது, 7ரை சனி கிடையாது, 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து கன்னி ராசியில இப்பவே ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சனி பகவான். அதுக்கு என்ன காரணம்? உங்க சுய ஜாதகத்துல நல்லா கூட இருக்குமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதியா வர்றது ஒரு பாவத்துக்கு கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்புக்கு வராரு. 5ஆம் அதிபதி தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஆனா 6ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு கடன் நோய் வழக்கு எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு சனி பகவான். அப்போ நன்மை செய்யக்கூடிய அமைப்புல உங்க சுய ஜாதகத்துல இருந்தாலும் கடன் இருக்கும், நோய் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும், எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. ஆனால் எதிரிகள் அதிகமா இருந்தா கூட அந்த எதிர்ப்புகள் அதிகமா இருக்காது. அதாவது எதிரிகள் காணாம போயிடுவாங்க, அது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு எதிரிகளை உருவாக்க மாட்டார். செவ்வாயோட உங்க சுய ஜாதகத்துல சம்பந்தப்பட்டால் கேஸ், அதாவது வழக்குகள், எதிர்ப்புகள், அதாவது ரொம்ப கோர்ட்டு கேஸ்ன்னு போறது, ஜெயில் வாழ்க்கை, அது மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிக்கும். 19 வருடங்களும் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்துருக்கு. அதாவது 3ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டால் 3ஆம் இடத்துல இருக்கலாம் தாராளமா. ராசிக்கு 3, 6, 10, 11 இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். இது வந்து பாவகிரகம், முழுமையான பாவகிரகம். ஆனால் உங்க ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா ராசிக்கு நன்மை செஞ்சிடும். அந்த தசங்கிறது நன்மை செஞ்சிடும். கூடவே ஒரு பாவகிரகம் இந்த ராகு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுவும் இன்னும் சிறப்பு. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம். அது வந்து விதிவிலக்கு உண்டு, நிறைய இருக்கு. அது எந்த இடத்தை பொறுத்து, அந்த வீட்டதிபதியோட பொறுத்து, அந்த வீட்டதிபதியோட ஆட்சி உச்சத்தை பொறுத்து, அது மாதிரி நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லலை.
3, 6, 10, 11 வந்துச்சுன்னா சிறப்பு. 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மறையக்கூடாது இந்த சனி பகவான். அது மாதிரி மறைஞ்சிருந்து தசை பண்ணுச்சுனாக்கா கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துரும். அதே மாதிரி வேற லக்னத்துக்கு, அதாவது வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்துட்டால் சனி பகவான் முழுமையான கெடுபலனா மாறிடும். இது மாதிரி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்கு வந்து கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்புல வந்துச்சுனாக்கா சனி பகவான் 19 வருடங்களும் நிறைய கெடுபலன்களை கொடுத்துரும் இந்த சனி பகவான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம், அப்படி இல்லைனாக்கா முதல் 9 வருஷம் பின்னாடி 10 வருஷம், அப்படிதான் பிரிச்சு தான் கொடுக்கும். நீங்க எந்த அமைப்புல இருக்கிறீங்க அப்படின்னு பாத்துங்க. அதாவது எந்த பகுதியில் இருக்கிறீங்க, முன்பகுதியா பின்பகுதியா, முன்னாடி 10 வருஷத்துலயா பின்னாடி 9 வருஷத்துலயா அப்படின்னு கணக்கு பார்த்துங்க. இப்ப சனி தசை ஆரம்பிச்சிருக்கு, உங்களுக்கு சனி தசை போயிட்டு இருக்கு. இந்த கன்னி ராசியில எந்த வயசுல இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரம் வந்தாலும் சரி, சனி தசை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த சனி தசையில 19 வருடத்துல நீங்க எத்தனாவது வருடத்துல இருக்கிறீங்கன்னு பாருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல அது எங்க வேணா இருக்கட்டும், ஏன்னா நிறைய இடங்கள்ல இருக்கும். அது வந்து நம்ம நிறைய தெளிவா சொல்லணும்னாக்கா அது நிறைய இந்த ஜாதகத்தை பார்க்கணும் மெயினா. இப்ப பொதுவா சொல்லணும் அப்படின்னாக்கா 10, 9 பிரிச்சுப்போம். 10 வருடத்துக்குள்ள இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, பரவாயில்ல. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த முதல் 10 வருடத்துல நல்ல பலன்களை கொடுத்துச்சுனாக்கா கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி அப்படின்றதுனால சுபத்துவமா, சுபகிரக நட்சத்திரம், அதே மாதிரி சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை அது மாதிரி இருந்துச்சுனாக்கா முதல் 10 வருஷம் நல்லா அது கொடுத்துரும். 19 வருஷமும் கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அது உங்க சுய ஜாதகம் சொல்லணும். இந்த 10 வருடத்துல இருக்கிறீங்க, 10 வருடத்துக்குள்ள நல்லா போயிட்டு இருக்கு, பரவாயில்ல. சனி தசை ஆரம்பிச்சுலேருந்து வீடு வாங்கின, சொத்து வாங்கின, ஒரு அதாவது பசங்களுக்கு திருமணம் பண்ண, அப்படி இல்லைனாக்கா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே, படிப்பு எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த சென்டர் பகுதியில் சுக்கிர புத்தி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அந்த சுக்கிர புத்திக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 வருஷம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஹிட் அடிக்கலாம், சூப்பராக இருக்கலாம். அதாவது நல்லா இருக்குன்னா, நல்லா இல்லைன்றவங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த கண்டக சனி ஒன்றும் பெருசாக பண்ணாது. ஆனால் தொழில் ரீதியா ஒரு சில பேருக்கு வந்து கடனை கொடுத்துருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது இப்ப கடனை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல இருக்கும்போது, ஏன்னா 6ஆம் அதிபதியா வராரு இல்லையா, எப்படி பார்த்தாலும் அந்த 10 வருஷத்துல நான் நல்லாவே இருக்கிறேங்க, கடன் வாங்குறேன், கடன் கொடுக்குறேன், ஏதோ போயிட்டு இருக்கு, ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து வீடு கட்டினேன், நல்லா இருக்கு, நல்ல அமைப்புல போயிட்டு இருக்கு அப்படின்னா இதன் பிறகு நீங்க கடன் வாங்குறத தவிர்ப்பது நல்லது. இது வந்து முதல் 10 வருஷத்துல நல்லா இருக்கிறவங்க மட்டும், அருமையா இருக்கிறவங்க மட்டும் கடன் மேல மேல இப்ப வாங்காதீங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது எப்படி கடன் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியா, இல்லைன்னு சொல்லல. பின்னாடி வந்து அஷ்டம சனி வரும்போது மொத்தமா லாக் பண்ணி விட்டுரும். அதனால இப்பயே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் அமைப்பை குறைச்சிக்கிறது நல்லது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா நீங்க தான் எல்லாத்தையும் செய்யற மாதிரி இருக்கும். அந்த வேலை மேல இல்ல தொழில் மேல எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனம் வைங்க. நீங்க எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல, எம்ப்ளாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்ப்ளாய்க்கு அந்த அளவுக்கு வராது. சுப கடன்கள் அதிகமா வரும். சுப கடன்கள்னாக்கா வீட்டுக்காக வாங்குறது, வண்டிக்கு வாகனத்துக்காக வாங்குறது, பசங்க படிப்புக்காக வாங்குறது, எதுக்கோ நீங்க கடன் வாங்குறது, சுப கடன். எப்படி கடன் அமைப்பை கொடுப்பார் இந்த சனி தசையில. வேலை எல்லாம் நல்லா இருக்குங்க, ப்ரொமோஷன்லாம் கிடைக்குது, சூப்பரான பொசிஷன்ல இருக்கிறேன், நல்ல ஒரு வளர்ச்சியில இருக்கிறேன் அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு முன்னாடியே அந்த வேலை மாற்றத்தை கன்ஃபார்மா கொடுக்கும். 8ஆம் இடத்துல நுழையும் போது வேலை மாற்றத்தை கொடுத்துட்டு வேலையில லாக் பண்ணி விட்டுரும். அந்த வருமானத்தை வரவிடாம பண்ணி கடன் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது தசாபுதி 10 வருஷத்துக்குள்ள நல்லா இருக்குன்ற பட்சத்துல நல்லா இருக்குன்னு மட்டும் எடுத்துக்கூடாது. அஷ்டம சனியில அது நல்லா இருக்காது. எப்படி பார்த்தாலும் அஷ்டம சனியில கொஞ்சம் டவுன் பண்ணும், உங்களையே வந்து அலைய விடும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், மன உளைச்சல்களை கொடுக்கும், வேலையில பிரச்சனைகள் கொடுக்கும், தொழில இருந்தீங்கன்னா தொழில பிரச்சனைகள் கொடுக்கும். அப்ப 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணிக்கணுமோ அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க. கடன் வாங்குறது, இருக்கிற கடனை மட்டும் அடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அது வேலையில இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி. பொதுவா இப்ப இந்த 10 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா, இந்த கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல 6, 8, 12 மறையும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 6, 8, 12 மறைஞ்சிருக்கும் சனி பகவான். வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யாத அமைப்புல இருந்துச்சுனாக்கா இந்த 10 வருஷம் கெடுபலன்கள் தான். அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா, அதாவது இந்த ராசிக்கு யோகர், அந்த லக்னத்துக்கு அவயோகர்னாக்கா புதனோட வீட்டுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய லக்னமா வந்துருச்சுனாக்கா சனி பகவானுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய லக்னமா வந்துடும். அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகமா வந்துடும். எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரிய சந்திர லக்னங்கள், அதாவது சிம்ம லக்னம், கடக லக்னம், விருச்சிக லக்னம், மேச லக்னம். அது மாதிரி குருவோட லக்னத்துக்கு நியூட்ரல், குருவோட லக்னத்துக்கு நியூட்ரல். ஆனா இருந்தாலும் அந்த கெடுபலன்களை கன்ஃபார்மா செய்யும், அவயோகம் செய்யக்கூடிய லக்னமா தான் வந்துடும். ஏன்னா ராசி இது, லக்னம் அது அப்படின்றதுனால
அது லக்னம் அப்படிங்கிறது ஆப்போசிட் இருக்கு இல்லையா. ஏன்னா ராசி இது, அதாவது புதனோட வீடு. லக்னம் வந்து குருவோட லக்னமா வந்தா கூட கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு. அதனால இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய லக்னமா வந்துச்சுனாக்கா சனி பகவான் வந்து கெடுபலன்களை கொடுத்துட்டே வந்திருக்கு அந்த 10 வருஷத்துல. பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, அதன் பிறகு வரக்கூடிய குரு புத்தி, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இல்ல 10 வருடங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். முன்னாடி 9 வருடங்கள் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஒரு வருடம் முன்னாடி பின்னாடி வந்து அது சென்டர் பகுதியில பிரியும். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிர புத்தியில இருந்து பிரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிர புத்தி சென்டர் பகுதியில இருந்து அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி 10 இருந்தாலும் சரி இல்ல பின்னாடி 9 இருந்தாலும் சரி, நீங்க எப்படி வேணா வச்சீங்க. சுக்கிர புத்தி சென்டர் பகுதிக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். 8ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். இதை விட கொஞ்சம் அதிகமான கஷ்டங்களை கொடுப்பார். மேல மேல துயரங்கள் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இதுதான். இதுக்கு வந்து நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த கிரகம் எது வரைக்கும் அந்த டேட் இருக்கு இல்லையா, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அது வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா அது வரைக்கும் நீங்க தொழில் எப்படி பண்ணணும், வேலையில எப்படி இருக்கணும், நீங்க எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். பின்னாடி வரக்கூடிய அந்த சுக்கிர புத்திக்கு அப்புறம் கன்ஃபார்மா முன்னாடி 10 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் இது வரைக்கும் எல்லாமே அந்த 9 வருடங்கள் உங்களுக்கு தெளிவா சொல்லலாம். அது கூட அஷ்டம சனி கழிச்சு தான் வரும், 8ஆம் இடம் கழிச்சு தான் வரும். ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் இடத்திலே ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்திலே அந்த சுக்கிர புத்தி ஆரம்பிக்குது இல்லைன்னா சூரிய புத்தி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அதுவும் கஷ்டத்துல இருந்ததுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்களும் தசை நடத்தக்கூடிய சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா இந்த அஷ்டம சனியும் கொஞ்சம் பாதிக்கும். அதாவது அஷ்டம சனிக்கு முன்னாடி இப்ப 7ஆம் இடத்துல சனி இருக்கு, இது என்னென்னலாம் தூண்டும், அடுத்து வரக்கூடிய 8ஆம் இடத்துக்கு என்னென்னலாம் வந்து முன்கூட்டியே வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். நான் இது வந்து லென்த்தா போவோம், நிறைய பேசலாம், சனி தசையை பத்தி நிறைய பேசலாம், ஒவ்வொரு புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய பேசலாம். அது மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 10 வருடத்துல நல்லா இருந்தீங்க பாருங்க, நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, வேலை நல்லா இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. இப்ப 7ஆம் இடத்துல கூட அந்த சுப கடன்களை தான் அதிகமா கொடுத்துருக்கோம், சனி அதிகமா கெடுத்திருக்காது அப்படின்னு சொன்ன இல்லையா. அது மாதிரியான நபர்களுக்கு 10 வருடத்துக்கு அப்புறம் அந்த 11ஆவது வருடத்துல இருந்து சுக்கிர புத்தியில இருந்து கடைசியில அந்த குரு புத்தி வரைக்கும் அந்த 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது பெருசா தெரியாது, சுக்கிர புத்தி சூரிய புத்தியெல்லாம் பெருசா தெரியாது. போ 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 ஃபுல்லா மொத்தமா சனி தசையில என்னென்னலாம் கொடுத்துச்சோ அத்தனையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதினா கடன், நோய், வழக்கு இது மாதிரி போயிடும். பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும்னு தான் சொல்றேனே தவிர உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லல. அது உங்க சுய ஜாதகம் சொல்லணும். உங்க சுய ஜாதகத்துல இந்த சனி பகவானுக்கு, அதாவது தசை நடத்தக்கூடிய சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பின்னாடி 16 வருஷத்துக்கு பின்னாடி அந்த 9 வருடங்கள் கூட சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுனாக்கா அது கூட பெருசா பண்ணாது. ஆனா முன்னாடி 10 வருஷத்துல இருந்த மாதிரி பின்னாடி 9 வருஷத்துல இருக்காது. அதுல இருந்து ஒரு 20% கம்மியாகி சின்ன சின்ன கடன், நோய், பிரச்சனைகள், சின்னதா ஒரு எதுவுமே வருமானம் வராத மாதிரி, ஒரு நாளைக்கு வருமானம் வரும், ஒரு நாளைக்கு வராது, ஒரு நாளைக்கு வேலை வாய்ப்புல நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்காது, திடீர் வேலை மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், ஆனா வந்து பெருசா கெடுபலன்களை கொடுக்காத அமைப்பிலும் போயிடும். அதாவது பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்துல கெடுபலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லல. சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை, அந்த கிரகங்கள் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு வந்து சுபத்துவமா இருந்தா, மறையாமல் இருந்தால், நட்பு கிரகமா இருக்கட்டும், பகை கிரகமா இருக்கட்டும், ஏன்னா சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே சனி பகவானுக்கு பகை கிரகம் தான். லக்ன யோகராக வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேற லக்னமா இருந்து இப்ப இந்த லக்னத்துக்கு வேற லக்னம் வந்து பகை கிரக லக்னமா வந்துச்சுனாக்கா அந்த பகை கிரக லக்னத்துக்கு சூரியன், சந்திரன்லாம் யோகம் செய்யக்கூடிய அமைப்புல வந்துடும். அப்ப பின்னாடி வரக்கூடிய அந்த சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரியன், சந்திரன் எல்லாமே அந்த லக்னங்களுக்கு யோகராக வந்துருவார். இப்ப சனி பகவான் வந்து கெடுக்க மாட்டார், பெருசா கெடுக்க மாட்டார். அஷ்டம சனி விடுதலையான பிறகு 9, 10, 11 அந்த மாதிரி 7.5 வருடம் இருக்கு இல்லையா, இந்த 7.5 வருடத்துல அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். அப்ப அங்க சனி தசையும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வலுவா இருந்துச்சுன்னா அந்த 9 வருடங்களும் ஒரு சில பேருக்கு வந்து சிறப்பாக இருக்கும். இது எல்லாருக்கும் இல்லை, இது விதிவிலக்கு உண்டு. இது வந்து சுய ஜாதகத்துல உங்களுடைய தசா புத்தி சொல்லணும். அதனால இந்த சனி தசையில இருக்கக்கூடிய நபர்கள், கன்னிராசியில நான் நிறைய லென்த்தா பேசுறதுக்குண்டான காரணம் அப்படின்னா சனி தசையில இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க. முன்னாடி 10 வருஷத்துல நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. முன்னாடி 10 வருஷத்துல கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல.
இல்ல 19 வருடமும் கஷ்டப்பட்டு வரக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் சனி தசை ஆரம்பிச்சுல இருந்து படாத பாடு எனக்கு கடன் பிரச்சனை தான் கொடுத்தது. 10 வருடமும் எனக்கு 10 வருடம் கடந்துட்டேன், 11ஆவது வருடம், 12 வருடம், 13 வருடமும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா இந்த சனி தசை ஃபுல்லாவே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்கும். அப்போ அந்த சனி தசையில நீங்க எப்படி இருக்கணும், சனி தசையில என்ன மாதிரியான தொழில் பண்ணணும், இல்ல எப்படி நடந்துக்கணும், இல்ல என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கணும், எந்த முதலீடு பண்ணணும், இதெல்லாம் பண்ணி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால சனி தசையை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். 7ஆம் இடத்துல சனி வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், பெருசா கஷ்டங்களை கொடுக்காது. இதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவு வளர்ச்சிகள் தான். இந்த 7ஆம் இடத்துல சனி பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா தசை தான் உங்களுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கும். அந்த தசை சரியில்லைன்ற பட்சத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கும். தசை சரியா இருந்துச்சுனாக்கா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். நீங்க பயப்பட தேவையில்ல. நன்றி.